ராம் ராம், வாழ்க வளமுடன். வாய்ஸ் ஆஃப் காஞ்சி நேயர் அனைவருக்கும் இனிய மாலை வணக்கம். நாம் ஏன் இறைவனை வழிபடணும் அப்படிங்கிறதுக்கு ஒரு நல்ல கதை. ஸ்ரீரங்கத்தில் ராமானுஜர் வாழ்ந்து வந்த காலத்தில் ஒரு நாளைக்கு அவர்கிட்ட வந்த ஒரு நாத்திகர் அவர் கேட்குறார், நீங்கள் ஏன் இறைவனை வணங்கிறதுக்கு எல்லார்கிட்டேயும் சொல்கிறேன், நான் தினமும் உழைக்கிறேன், அதுக்கேற்ற ஊதியத்தை வாங்கிக்கிறேன், என் குடும்பத்தை என் உழைப்பால் நன்னா பார்த்துக்கிறேன், இதுக்கு மேலே இறைவன் அருள் எனக்கு தேவையில்லையே, நான் ஏன் இறைவனை வணங்கணும் அப்படின்னு கேட்குறார். அதுக்கு அவர் ராமானுஜர், இனிமே நீங்கள் பெறப்போகின்ற செல்வத்துக்கோ மகிழ்ச்சிக்கோ இறைவனை வழிபடணும்னு நான் சொல்லலை, இது வரைக்கும் நீங்கள் மகிழ்ச்சியாக இருக்கேல் அப்படின்னா அதுக்கு இறைவனோட அருள் தான் காரணம் அப்படிங்கிறார். எப்படின்னு கேட்குறாரு இந்த நாத்திகர். நீங்கள் தினமும் உழைக்கிறீங்கன்னா கை கால் வலிமையாக இருக்குது, அது இருக்கிறதுனால தானே இது சாத்தியமாகுது. உலகத்தில் எத்தனையோ பேர் கை கால் ஊனமுற்றவளாக இருக்கா, அப்படி இல்லாமல் உங்களுக்கு நல்ல உடல் உறுப்புகளையும் ஆரோக்கியத்தையும் கொடுத்துருக்கார். நீங்கள் வயலில் விதைச்சாலும் சரியான நேரத்தில் மழை பெய்தாதான் பயிர் விளையும். அந்த மழையே சரியான நேரத்தில் தருபவர் இறைவன் தானே. உங்களுக்கு நிறைய வருமானம் கிடைச்சாலும் குடும்ப உறுப்பினருக்குள்ள மனஸ்தாபம் சண்டை வந்ததுன்னா நிம்மதி இல்லாத நிலை தானே. எவ்வளவு செல்வம் இருந்தாலும் நிம்மதி இல்லை அப்படின்னா அதுவும் பயன் இல்லை. அந்த நிம்மதியை உங்கள் குடும்பத்துக்கு தந்தவன் இறைவன் தானே. இப்படி இறைவன் செய்த நமக்கு எத்தனையோ உதவிகளுக்கு நன்றி தெரிவிக்கிற விதமாக தான் அவரை நாம் வணங்கணும்னு சொல்கிறேனே ஒழிய இனி நீங்கள் அவர்கிட்ட பெறுவதற்காக இல்லை அப்படிங்கிறார். நல்ல அருமையான விளக்கம். ஆனால் ஒருவர் சின்ன உதவி செஞ்சால் கூட அதை தான் செஞ்சதற்கு என்னெல்லாம் யார்கிட்டெல்லாம் எப்படியெல்லாம் விளம்பரம் செய்யறதுங்கிறத தான் யோசிக்கிறோம். இத்தனை உதவிகள் செய்த இறைவன் ஏன் அதை வெளிக்காட்டிக்கிறது இல்லை? நாம் இறைவனை கண்ணால் காண இயலாதா அப்படின்னு கேட்குறாரு அந்த நாத்திகர். ரைட்டு தான். சத்துவகுணம் நிறைஞ்ச மனசு படைச்ச அந்த ஞானியருக்கு இறைவனை தன்னை காட்டிப்பார். மற்றவாளுக்கு இறைவன் மறைஞ்சிருந்து அருள் புரிவார் அப்படின்னு பதில் சொல்கிறார். அதை விளக்க ஒரு கதையும் சொல்கிறார். ஒரு பையன் தன்னோட தாய் தந்தைக்கிட்ட சண்டை போட்டுண்டு வீட்டை விட்டு வெளியே போகிறான். அந்த ஊரில் ஒரு சத்திரத்தில் தங்குறான். அன்னைக்கு அந்த சத்திரத்தில் மோர் சாதம் எல்லாருக்கும் கொடுக்கறதா. ஆனால் இந்த பையனும் இரவில் இட்லி சாப்பிட்டு பழக்கப்பட்டவன். சத்திரத்தில் வழங்கப்பட்ட மோர் சாதத்தை அவன் சாப்பிட மறுத்துட்டான். தன் மகனோட குணத்தை அறிஞ்ச அவனோட தாயோ பக்கத்து சத்திரத்துக்கு போகிறா. ரகசியமாக மகனோட குணத்தை சொல்லி இட்லியை தயார் செஞ்சு அந்த சத்திரத்துக்கு எடுத்துன்னு வரா. சத்திரத்தில் இருக்கிற சமயக்காரன்கிட்ட சொல்லி இதை என் மகன்கிட்ட கொடுத்துடுங்கோ, நான் நேரடியாக கொடுத்தா என் மீது உள்ள கோபத்தால் அவன் சாப்பிட மாட்டான், அதனால் நீங்களே கொடுக்குற மாதிரி கொடுத்துடுங்கன்றார். சரி, அதே போல் இறைவனும் நமக்கெல்லாம் வாரி வழங்குறார். நாம் எல்லாருமே அவனோட தொண்டர்கள். இந்த உறவு மட்டும் மாறவே மாறாது. நாம் எல்லாரும் தொண்டர்கள்ங்கிற உறவு. அவரை மறந்தாலும் நம்மளுடைய தலைவன் இறைவன். இந்த உறவை யாருமே மறுக்கிறதில்லை. தன் மகனை தன்னோட தாய் வெறுத்தாலும் தாயோ அவனோட இருப்பிடத்துக்கு தேடிண்டு போய் அவனுக்கு பிடிச்ச உணவை அளிக்கிறான். இறைவனை நாம் வெறுத்தாலும் நமக்குரிய அனைத்து நன்மைகளையும் அவர் தான் செய்கிறார். அந்த தாய் தன்னோட அடையாளத்தை வெளிக்காட்டி கொள்ளாததை போல தான் இறைவனும் நமக்கு செய்கிற உதவிக்காக வெளியில் சொல்கிறதில்ல அப்படின்னு சொல்கிறார். அந்த நாத்திகருக்கு கொஞ்சம் மனசு மாறுறது. அப்படின்னா நான் என்ன செய்யணும் இனிமே அப்படின்னு கேட்குறாரு ராமானுஜர்கிட்ட. நாம் எல்லாருமே இறைவன் ஒருத்தன் தான் தலைவன், நாம் அவனுடைய தொண்டர்கள். நமக்கும் அவனுக்கும் இருக்கிற உறவு என்னன்னா அதை உணர்ந்து அவனுடைய திருவடியில் சரணடையணும் அப்படிங்கிறார் அந்த ராமானுஜர். நமக்கு எத்தனை பெரிய உதவிகள்லாம் வந்தாலும் செஞ்சாலும் தன்னை வெளிக்காட்டிக்காமல் இருக்கிறது அந்த திருமாலோட திருவடி. அதனால் அதை மறைஞ்சிருந்து
அவர் நமக்கு பேரருள் புரிகிற மாதிரி, சமயத்தில் தக்க நேரத்தில் உனக்கு உதவுற மாதிரி நாம் அவனுடைய பாதத்தை சரணார விந்தங்களை சரணடையணும். அதுதான் நமக்கு பேர் இந்த ஜென்மால அப்படிங்கிறார். இந்த கதை உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். இது நாம் ஏன் இறைவனை கும்பிடணுங்கிறதுக்கு இவ்வளவு பெருசாக சொல்லியிருக்கார் உபதேசம். நமக்கு லேட்டாக கிடைச்சாலும் கொஞ்சம் புரிகிற அளவுக்கு மனசில் இருக்கிற ஸ்டேபிள் இருக்குல்ல நம்மக்கிட்ட, புரியறதுக்கான அறிவு, அதுதான் வேணும். இந்த பதிவு உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும். லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ, கமெண்ட்ஸ் பாக்ஸில் கமெண்ட்ஸ் போடுங்கோ. ஸ்ரீ மகாபிரிவா திருவடிகளே சரணம். நல்லதே நடக்கும். ஆனந்தமாக இருப்போம் நண்பர்களே. வாழ்க வளமுடன்.